வள்ளுவன் சொல்வது போல் கற்பவை கற்க வேண்டியவை, கற்கின்ற நூல் கசடர் கற்க வேண்டும். அப்போ அதில் இருக்க குற்றங்கள் தெரியணும் அல்லவா? நூல்கள், இந்த நூல் இந்த தன்மை உள்ளது, மன்னனாக இருந்தாலும் சரி அரசன், இந்த நூல் வாழ்க்கைக்கு பயனுள்ளது, இந்த நூல் உலக நடை அறிந்து வாழ்கின்ற வாழ்க்கை, உலக நடை அறிந்து வாழுவதற்குரிய நூல், இது உயிர் நடை அறிகின்ற வாழு, உயிரை பற்றி சொல்லக்கூடிய நூல், உடலை பற்றி சொல்லக்கூடிய நூல், உலகத்தை பற்றி சொல்ல நூல். அப்போ ரெண்டு வகையை பிரிக்கிறோம். ஆன்மாவை பற்றி அறிந்து கொள்கிற நூல் ஒன்று, அது ஞான நூல். ஆன்மாவை பற்றி அறிந்தால் அவன் உடம்பை பற்றி அறிவான். ஆன்மாவை பற்றி அறிந்து கொள்கிற நூல் ஞான நூல், இவர்கள் கற்க வேண்டிய நூல் கற்பாவி. இதுதான் அவன் கற்க வேண்டும். ஜென்மத்தை கடைத்தேற்ற விரும்புகின்றவன் ஆன்மாவை பற்றி அறியக்கூடிய, ஆன்மாவை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய நூலை பற்பது, அது ஒரு வகை கற்பாவி. அந்த நூலை குற்றமற கற்க வேண்டும். ஐயப்பாடு இருக்கக்கூடாது. ஐயன் திரிவரன் கற்ற பின் முயற்சிக்கிறான், அறுக்கிறான். அவா அறுத்தல். அவா என்பது உடம்பு, அவா என்பது ஆசை, ஆசைக்கு காரணம் உடம்பு. அந்த உடம்புக்கு உடம்புக்கு காரணம் பசி, பசிக்கு காரணம் இயற்கை, உணவு இயற்கை, பசி இயற்கை. இப்போ பசி மூச்சு காற்று அசைவு காரணமாக பசிக்குது, ஒரு கருவிகரங்கள் அசையுது, அசைவு காரணமாக பசிக்குது. உணவு சாப்பிடுகிறோம், அசத்தை வெளியே தள்ளிவிட்டு சத்தை ஊட்டுது, சத்தை ஊட்டும் போது உடம்பை வளர்க்குது, உடம்பை வளர்க்கும் போது காமம், அந்த உடம்பு தான் காமமாக இருக்கு. அதை அறுக்கணும். அதை பட்டி போட்டு கொள்ள முடியுமா? முடியாது. பட்டியும் போடக்கூடாது. பட்டியும் போடாமலே உடம்பை அறுக்க வேண்டும், காமத்தை அறுக்க வேண்டும். அதை பற்றி நன்கு தெரிந்து கொண்டால் கசடர கற்றுவிட்டான். தெரிந்து கொண்டான், கசடு என்ற அழுக்கை கற்றுக்கொண்டான், அதுக்கு முயற்சிக்கிறான். அப்போ அது உறுதியாக கண்ட பின் அதுக்கு தக நிற்க அது அறிந்து கொண்டான். கற்க வேண்டிய நூலை கற்றான், எதை கற்க வேண்டுமோ கற்றான். ஆன்மா வளர்ச்சிக்கு, ஆன்ம லாபத்துக்காக கற்றான்.